நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, விழுந்தால் எழ முடியாது, இழந்தால் பெற முடியாது. உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் சொத்தையும் இந்த விஷயங்களில் விழுந்தாலும் சரி இழந்தாலும் சரி திருப்பி பெறுவது கஷ்டம். இந்த ராசிக்காரர்களிடம் இந்த விஷயத்தில், இந்த வேலை தொழிலில், இந்த ஒரு சம்பவத்தில், இந்த ஒரு காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில உங்க பணத்தையும் நேரத்தையும் சொத்தையும் நீங்க பாதுகாக்கணும்னா கண்டிப்பா இதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது கோச்சார பலன் அல்லங்க, உங்களுடைய மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உரிய ஜென்ம பலனே சொல்லலாம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல்ன்ற பேர் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. உனக்கு நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில ஓடி ஓடி உழைச்சி கஷ்டப்பட்டு பணத்தையும் சொத்தையும் நம்ம சம்பாதிப்போம். யாருக்காக? நம்மளுடைய தலைமுறைக்காக நம்ம சேர்த்து வைப்போம், நம்ம வாழ்வதற்காக சேர்த்து வைப்போம். அதே போல சேர்த்து வைக்க முடியாதது அப்படின்னா நேரம் நமக்கு பத்தாது இல்லையா? அப்படி சேர்த்து வைக்கக்கூடிய பணம் சொத்தாகட்டும், சேர்க்கவே முடியாத நேரமாகட்டும், இந்த விஷயத்திலாம் சில விஷயத்தில் நம்ம இழந்துட்டா திரும்ப கிடைக்காது. சில விஷயத்துல இழக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை பாதுகாத்து கொள்ள முடியும், சேவ் பண்ணிக்க முடியும், சேமித்து கொள்ள முடியும். அதுல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எது? மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான், உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான். குரு பகவான் முதலாளித்துவம் படைத்தவர், சனி பகவான் தொழிலாளித்துவம் படைத்தவர். அதாவது எப்படின்னா, தெளிவா சொல்லணும்னா, குரு பகவான் கட்டளையிடக்கூடிய ஒரு கிரகம். ஒரு தொழில், ஒரு பிசினஸ் ஆகட்டும், ஆளுமை நிறைந்த ஒரு கிரகம், மற்றவங்களை கிட்ட வேலை வாங்கக்கூடிய ஒரு கிரகம், சுப கிரகம், நல்ல ஒழுக்கத்திற்குரிய கிரகம், சுத்தம் நீட்டுன்னு சொல்லிக்கலாம். ஆனா அதுவே சனி பகவான் எடுத்துக்கிட்டா அந்த சுத்தத்தை நம்ம தான் செய்யணும் அப்படின்னு களத்தில் இறங்கக்கூடியவர். அதாவது முதலாளியாவே இருந்தாலும் தொழிலாளி போல் இறங்கி நின்று சில காரியங்கள் வேலைகளை பார்க்க முடியும். அதனால தான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு என்னன்னா, அவங்க முதலாளியா இருக்க சொன்னாலும் இருப்பாங்க, தொழிலாளியா இருக்க சொன்னாலும் இருப்பாங்க. எந்த விதமான அதுல பாகுபாடும் அவர்களிடம் இருக்காது. சரிங்களா? களத்துல இறங்கி எப்பேற்பட்ட ஒரு வேலைனாலும் சரி, ஹார்ட் ஒர்க்னாலும் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அதில் கெட்டிக்காரர்கள். அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பகவான் தான் உங்களுடைய நட்சத்திராதிபதி. அதுல பண்ணுங்க, அந்த சனி பகவான் மேச ராசியில நீசம் அடைகிறார், பலம் இழந்து போகிறார். மேச ராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய். மேச ராசி காலப்புருஷத்துடைய முதல் வீடாக வரக்கூடியது. சரிங்களா? இது ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லலாம் இந்த மேச ராசி. ஓகேங்களா? அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள், அவங்களுடைய குடும்பத்துல அவங்க செய்ய வேண்டிய ஒரு கடமைகளை நீங்க உங்க தலைமையில தூக்கி போட்டு நீங்க அந்த பொறுப்புகளை தூக்கி சுமந்து உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் அவங்களுக்காக இழப்பீங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதே கூட பிறந்தவர்களுக்காக சில காரியத்தில் விட்டு கொடுத்து உங்களை இழக்கக்கூடிய நேர காலகட்டங்கள் இருக்குது. சரிங்களா? ஆனா நீங்க ஒரு கஷ்டம் படும்போது அவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்குமான்னா இருக்காது. அவர்கள் நிறைய செய்ய முடியாததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனமா இருக்க வேண்டியது முதல்ல இந்த ஒரு விஷயத்துல. தேவையில்லாத மற்றவருடைய கூட பிறந்தவருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதும், அந்த குடும்பத்தை நீங்க தூக்கி சுமக்காம இருக்கிறதும் கொஞ்சம் நல்லது. ஓகேங்களா? தனக்கு பின் தான் தான தர்மம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய குடும்ப விஷயத்துல முதல்ல கண்ணுங்கருத்தமா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. சரிங்களா? செய்து விட்டு எல்லாத்தையும் செஞ்சு விட்டு கொடுத்த பிறகு என்னை திரும்பி பார்க்கலையே, எனக்கு எதுவும் அவன் திருப்பி செய்யலையே அப்படின்னு ஏக்கப்படுறது வீண். சரிங்களா? மனக்குமுறல் புலம்போது வேஸ்ட். இதை தெளிவா புரிஞ்சுங்க. அடுத்து நிலம் சார்ந்த பிரச்சனைகள்ல, பத்திர பதிவுகள்ல கண்மூடித்தனமா ஒரு நிலத்தை வித்துறது, கண்மூடித்தனமா ஒரு நிலத்தை வாங்கிறது, இடத்தகராறு பிரச்சனை வந்தால் அது சீக்கிரம் உங்களுக்கு முடியாது. நிலத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனையில பணம் நேரம் நிறைய செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல தேவையில்லாத அடிதடி கட்ட பஞ்சாயத்துக்கு போயிட வேண்டாம். மற்றவர்களுடைய வீட்டு பிரச்சனை, அடிதடி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைக்கு நீங்க தலையிட வேண்டாம். மற்றவர்களுடைய கோர்ட்டு கேஸ் வழக்கில் சாட்சிகளாக கூட நீங்க போயிட வேண்டாம். ஓகேங்களா? அரசாங்க தண்டனை பிரச்சனையில சிக்கிக்கொள்ள வேண்டாம். அதெல்லாம் சீக்கிரம் முடியாது. உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள், போலீஸ் தகராறுகள், போலீஸ் சம்பந்த பிரச்சனைகள் உள்ள நுழைஞ்சிங்கன்னா கண்டிப்பா அது எளிதில் உங்களுக்கு முடியாது. அதுல நிறைய பொருட்செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். இதுல கொஞ்சம் கவனத்தோடு நீங்க இருக்கு. இதற்கு அடுத்தபடியா இரத்த வகை சம்பந்தப்பட்ட நோய் பிரச்சனை, சுகர்னு சொல்லிக்கலாம். ரத்தத்துல ஒரு கிருமி இருக்கு, பிளட்ல கவுண்டிங் தன்மை குறைவா இருக்கு, ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்குது அப்படின்னு பிளட் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் வெட்டுக்காயும் தீப்புண் சம்பந்தமான பிரச்சனை, நெருப்பு சம்பந்தப்பட்ட விபத்துகள் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதுல எல்லாமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சரிங்களா? இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமா இதுல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
அதாவது ஒரு தொழிலுக்காக கடன் வாங்குவது. நான் அந்த கடன் வாங்கி தொழில் பண்ணாங்க அப்படின்னு பிரைவேட்ல ஃபைனான்ஸ் வாங்கிட்டு மாட்டிக்காதீங்க. ஸோ ஒன்று ஜுவல்ஸ் வச்சோ அல்லது அரசாங்கத்தின் லோன் உதவி மூலமாகவோ கடன் வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் செய்யும்போது கண்டிப்பா வார்த்தைகளும் பண்ணிடாதீங்க, சாட்சிகள் இங்க தேவை. ஸோ மேலும் இந்த மேச ராசியில பிறந்தவங்க அல்லது மேச லக்னத்துல பிறந்தவங்க, ஸோ உங்க குடும்பத்தில் உறுப்பினர்களாக உறவுகளாக இருந்தால் கூட அவங்க கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், உங்களுடைய சொத்துக்களுடைய ரகசியங்கள், நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ தெரிந்தோ தெரியாமலோ அவர்களால் சில கஷ்ட நஷ்டங்கள் உங்களுடைய பணம் சொத்துக்கு விரயமாக செலவாக அவர்களால் பண்ணப்படும். ஸோ அதுக்கு வாய்ப்பு உண்டு. அவர்களால் அந்த உங்களுடைய இழப்புக்கு அவங்க காரணமா இருப்பாங்க, நேரடியாகவோ மறைமுகமாகவோ, அல்லது அவங்களுக்கு இயல்பா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சம்பவம் நடக்கும். ஸோ அந்த மேசராசி இல்லை மேச லக்னங்கள் காரணம் மூலமா கொஞ்சம் நடக்க வாய்ப்பு உண்டு. அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. அடுத்தபடியா மீன ராசிக்கு அதிபதி யாரு? குரு பகவான். அவர் மகரத்தில் நீசமடைகிறார், பலமிழந்து போகிறார். அப்போ நகை பொருட்களை கடனாக வாங்குவது, கடனாக கொடுப்பது. சரிங்களா? மற்றவங்களுக்கு ஒரு இரவலா நான் கொடுக்குறேன், ஸோ அப்படின்னா அதில் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும். சரிங்களா? நகை நீங்க பராமரிக்கிறது, கையாளுற விதங்கள்ல தொலைஞ்சு போறதுக்கு, திருடு போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இந்த மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே போல தொழில் ரீதியான லாப பணங்கள் உங்க கைக்கு வந்து சேர்றதுல ஒரு பிரச்சனை இருக்கும், தடை இருக்கும் எப்போதுமே. இதுல பார்ட்னர்ஷிப் வச்சு நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் லாபங்கள் மற்றவர்களுக்கு பங்கு போகலாம், உங்க பங்கு உங்களுக்கு வராமல் போகலாம். தொழில் லாப பணம் வீடு வந்து சேர்வதற்கு மிகப்பெரிய போராட்ட களமே அங்க இருக்கும். சரிங்களா? அப்போ தொழில் ரீதியாக எப்பவுமே ஒரு லாபத்தை அன்னைக்கு கணக்கு முடிச்சு அந்த பணம் காசை சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. மொத்த ஷேர் நாளைக்கு கிடைக்கும், நாளை கழிச்சு கிடைக்கணும் எதிர்பார்த்து ஸோ அதை சேர்த்து ஓரமாக வச்சுட்டு அதில் கணக்கு வழக்கு பார்க்காம கண்டுகளிக்காமல் விட்டுறாதீங்க. பார்ட்னர்ஷிப் நம்பி கண்மூடித்தனமாக இருந்துக்கிறாதீங்க. தொழில் ரீதியான விஷயங்கள், தொழில் ரீதியான அதிக முதலீடு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுல பரம்பரை தொழில், பூர்வீக தொழில், தாய் தந்தையை பார்த்த தொழில், இதுல நான் இந்த ரீகன்டினியூ பண்றேங்க அப்படின்னா அதிக முதலீடு அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ பார்த்து பார்த்து அளந்து முதலீடு செய்து வரவுக்கேற்ற லாபத்திற்கேற்ற முதலீடு செய்தாலே போதும். கண்டிப்பா அதை வந்து அதிகமாக செஞ்சிடாதீங்க. அடுத்தபடியா கார் அல்லது டூ வீலர் வண்டி வாகன விபத்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒன்று அதனால உடல் சார்ந்த பிரச்சனை வரும், அல்லது பணம் சார்ந்த பிரச்சனைகள், மற்றவர்களுக்கு அது விபத்தின் ரீதியாக மற்றவர்கள் ஏற்பட காயங்கள், உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்காக நீங்க செலவு, கோர்ட்டு கேஸ் அலைவன் சொல்ல ஏற்படும். இது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பா இருக்கு. சரிங்களா? அப்போ கார் மற்றும் டூ வீலர் வண்டி வாகனத்துல எப்பவுமே அதுல உடல் கவனம் உங்களுக்கு தேவை. ஸோ அடுத்தபடியா பிள்ளைகள் விஷயத்துல தேவையில்லாத அதீத செலவுகள், ஆடம்பர செலவுகள், பிள்ளைகளால சில விஷயங்களை இழக்க நேரிடும். நீங்க சேர்த்து வச்ச ஒரு சொத்து பிள்ளைகளால இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது நடக்க வாய்ப்பு உண்டு. ஸோ பிள்ளைகளுடைய மெச்சூரிட்டி சொல்லுவோம், பக்குவம் சொல்லுவோம். ஸோ அந்த பக்குவம் இல்லாத நபர்களும் சில பொருட்களை கொடுத்து நீங்க இழப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? அப்போ பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதற்கு அடுத்தபடியா நம்ம மிக மிக முக்கியமா சொல்லக்கூடியது மூத்த சகோதர சகோதரிகள். நீங்க உங்களுடைய சேவிங்ஸை தப்பித்தவரை கூட அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது உங்கள் பணமானது கரைக்கப்படும் அவர்களால். இதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு பாசத்துல ஒரு அந்நியத்தில் நீங்க விட்டு கொடுக்கலாம், ஆனால் உங்களுக்கு உண்டான செலவு உண்டான காலகட்டத்தில் அது கிடைக்காம போகலாம். சரிங்களா? ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுங்க. அதே மாதிரி ஃபைனான்ஸ் கொடுப்பது வாங்குவது சத்தியமா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு செட் ஆகாது. நான் ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ அதில் எப்பவுமே கண்ணுங்கிறதுமா அதில் பெரிய அளவு பணம் இழப்பதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவங்க. ஸோ இவங்க கிட்ட நிச்சயமா பணம் கொடுக்கல் வாங்கல், சொத்துக்களை வாங்குவது, விற்பது போன்ற விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். ஸோ எப்படியாக இருந்தாலும் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய பணம், நேரம், சொத்து போன்றவை பாதுகாப்பாக இருக்கணும். தேவையில்லாமல் செலவழியக்கூடாது, தேவையில்லாமல் இழக்கக்கூடாது, அதில் எதுவும் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நீங்க விரும்பினா கண்டிப்பா எப்போதுமே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கரும்பு வைத்திருக்கக்கூடிய காமாட்சி தேவியை 3ஆம் பிறை என்று சொல்லக்கூடிய திருதிய திதியும் அல்லது பஞ்சமி திதி என்றும் அவளுக்கு பச்சைப்பட்டு சாத்தி வணங்கிவிட்டு வர பணம், சொத்து, நேரம் போன்ற விஷயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும். பன்மடங்காக அது வளரும், விருத்தி அடையும். ஓகேங்களா? ஸோ உத்திரட்டாதிக்காக தவறாம அந்த பெண் தெய்வ வழிபாடுகள் தவறாம பண்ணிங்க. ஸோ நல்லது. நாம் இன்று மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பல நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணு, நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற பேர் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.